ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு ரொமான்டிக்கான ஒரு மூவி பார்க்க போகிறோம். இந்த மூவி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்புறம் இதே மாதிரி மூவி பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுவும் பண்ணிடுங்க. இப்போ மூவிக்குள்ளே போகலாமா? மூவி ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம கதையோட ஹீரோ ஒரு பாரில் உட்காந்துருக்கான். அவன் முன்னாடி 4-5 பொண்ணுங்க வந்து நிற்கிறாங்க. அசிஸ்டன்ட் பையன் சொல்கிறான், பாட்டி இந்த பொண்ணில் யாராவது செலக்ட் பண்ண சொன்னாங்க சார், சீக்கிரம் பண்ணுங்கன்னு. அதுக்குள்ளே நம்ம ஹீரோ ஃபோன் பண்ணி போலீஸை வர சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். அட பாவி, மாட்டி விட்டானேங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் பையன் புலம்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வெளியே வர ஆப்போசிட்லேருந்து ஒரு பொண்ணு ஓடி வந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி அப்படியே ஹீரோ மேலே வந்து விழுகிறா. அங்கிள் ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க, அவங்க 2 பேரும் என்ன துரத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்ல அங்கேருந்து 2 பசங்க வரானுங்க. அந்த ஆளுக்கு சும்மா இல்லாமல் நம்ம ஹீரோயின் மேலே கை வைக்க ட்ரை பண்ண நம்ம ஹீரோ சேவ் பண்ணுறக்காக ஒழுங்காக ஓடிட்டுன்னு சொல்ல, எங்களை பற்றி உனக்கு தெரியுமா, அவளை அனுப்பிட்டு நீ போன்னு சொல்ல நம்ம ஹீரோ ஒரு குத்துறான். அப்படியே 2 பேரும் பயந்து போய் கீழே விழுந்துட்டாங்க. பேசாமல் ஓடி போயிடலாண்டா, அவனை பார்த்தா பெரிய பணக்கார மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஓடி போயிட்டாங்க. அதுக்குள்ளே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோ மேலே இடிச்சனால தலையில் லைட்டாக அடிப்பட்ட மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அவளுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்டே க்ளோஸ் போகிறா. அங்கிள் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, எனக்கு ட்ரக்ஸ் கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்டே இன்டிமேட்டாக இருக்க ட்ரை பண்ணுறா. ஆனால் ஹீரோக்கு அதெல்லாம் பிடிக்காது, பிடிச்சி தள்ளி விட்டான். இங்கே பாரு, இதெல்லாம் வச்சுக்காது என்கிட்ட அப்படின்னு சொல்ல, ஏன் அங்கிள் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா, சரி விடுங்க, நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போகிறா. அட்ட பாவி, என்ன இப்படி பேசுறியா அடி அப்படின்னு சொல்லி கோவத்தில் ஹீரோ தூக்கிட்டு வந்துட்டான் ஹீரோயினை. அதுக்கப்புறம் அங்கே வந்ததுக்கப்புறம் 2 பேரும் அப்படியே க்ளோஸாக போய்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வேணும்னே ஹீரோ வெறுப்பேற்றுற மாதிரி ஒன்று பண்ணுறா. நம்ம ஹீரோ வந்து ஒரு இன்ஃபர்டைல் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்தனால அவனால் வந்து இந்த மாதிரி இருக்கலாம் முடியாது. ஸோ அதுக்கப்புறம் அவன் எந்த பொண்ணையுமே சூஸ் பண்ண மாட்டான். ஆனால் அவங்க பாட்டி எப்படியாவது வாரிசு வேணும்னு சொல்லிட்டு ஹீரோவை டார்ச்சர் பண்ணி ஒரு பொண்ணையும் செலக்ட் பண்ணுன்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வேறு வேணும்னே வந்து ஹீரோ ஓவராக பேசுகிறாளா. அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் ஸ்டார்ட் பண்ணுறான். ஆனால் வேறு கிஸோடவே நிறுத்துறான். மறுபடியும் ஹீரோயின், நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டேன், வந்து 1 மணி நேரமே கிஸ் மட்டுமே பண்ணிட்டு இருக்க போட அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. இதுக்கு மேலே இவளை விட்டா அவ்வளோதான், என் மானத்தை வாங்கிடுவான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் இன்டிமேட்டாக இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மார்னிங் நம்ம ஹீரோயின் தான் எந்திரிக்கிறா. அப்போ தான் நேற்று நடந்ததெல்லாம் அவளுக்கு ஞாபகம் வருது. ஆஹா, இவன் என்னை பார்த்தானா அவ்வளோதான், நான் மாட்டினேன், பேசாமல் ஓடி போயிடலாம், அதான் நல்லதுன்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து கிளம்புறா. ஹீரோயின் போனதுக்கப்புறம் ஹீரோ பார்க்குறான். அங்கே அவளோட பெண்டன் ஒன்று இருக்குது. ஓ, இது உன்னோட தானான்னு சொல்லி அதை பார்த்துட்டு இருக்க. பாட்டிக்கு உடம்பு சரியில்லை. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயின் வேகமாக வீட்டுக்கு வந்துட்டா. பாட்டியை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. பாட்டிக்கு பிரெயினில் ஒரு கிளாட் இருக்குது, அதுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, பணம் வேணுமேனு சொல்லி அழுதுகிட்டே உட்காந்துருக்கா. அதுக்குள்ளே அவள் அம்மா அங்கே வந்து, உனக்குலாம் அறிவில்லையா, கடையில் அவ்வளோ வேலை இருக்குது, நீ இங்கே உட்காந்துருக்க, வாடி அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுத்துட்டு போய் அடின்னு அடிக்கிறாங்க. ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் மாதிரி வச்சுருக்காங்க போல இருக்கு. ஸோ சீக்கிரம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் டெலிவரி பண்ணிட்டு வா, இதுக்கப்புறம் இப்படியே உட்காந்துருக்காதுன்னு சொல்ல, என் பாட்டிக்கு ஆப்ரேஷனுக்கு பணம் வேணும், நான் பார்ட் டைம் ஜாப் போகணும்னு சொல்ல அம்மா அடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்பா வந்து ஃபீல் பண்ணுறாரு, சாரிம்மா, என்னால் தான் உனக்கு இவ்வளோ கஷ்டம், எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியலன்னு. பரவாயில்ல விடுங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு குரூப்புக்கு டெலிவரி பண்ணுறக்காக வரா. டெலிவரி பேக்கை பார்த்தோன்னே அந்த வாட்ச்மேன் நம்ம ஹீரோயின் உள்ளே விட மாட்டேங்கிறான். இங்கே பாரு, நீங்களாம் உள்ளே வரவே கூடாது, அங்கேருந்து போகணும்னு சொல்ல, இல்லை இதை ஆர்டர் பண்ணியிருக்காங்க, நான் கொடுக்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. உன்னை மாதிரி ஒரு கடையிலலாம் யாரும் ஆர்டர் பண்ண மாட்டாங்க, வெளியே போன்னு சொல்லி பிடிச்சி ஒரு தள்ள டக்குன்னு கீழே விழுக போகிறா. அந்த டைம்னு பார்த்து ஹீரோ அங்கே வர. ஹீரோ அப்படியே ஹீரோயினை பிடிக்க அசிஸ்டன்ட் பையனுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோ ஒரு பொண்ணு கூட க்ளோஸாக இருக்கிறத பார்க்குறான். அதுக்குள்ளே அங்கே இருக்கிற அந்த செக்யூரிட்டியை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. கேர்ள்ஸுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க தெரியாத, நீ எல்லாம் இங்கே வேலையை பார்க்கக்கூடாது போட அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் அந்த ஆள் போயிட்டான். நீங்கள் எங்கே டெலிவரி கொடுக்கணும் வாங்கன்னு சொல்ல ஹீரோயின் போகிறா. டக்குன்னு ஹீரோ பின்னாடி இருந்து பிடிச்சி இழுக்கிறான். இங்கே வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல, அது வந்துன்னு சொல்லி ஹீரோவை பார்த்துட்டு ஹீரோயின் நிற்கிறா. அது நான் டெலிவரி பண்ண வந்தேன், நான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிடுறேன்னு சொல்ல, அப்படியா சரி, நானும் கூகுளில் தான் ஒர்க் பண்ணுறேன், கூட நானே டெலிவரி பண்ணிடுறேன்னு சொல்ல, ஓ அப்படியா, நீங்கள் இங்கே தான் ஒர்க் பண்ணுறீங்களா, சரி விடுங்க நானே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறா. அதெல்லாம் முடியாதுன்னு ஹீரோ போக ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோயினும் போகிறா. அப்புறம் அவங்க எங்கே போனாங்கன்னு பார்த்தா ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போய் அதை டெலிவரி பண்ண போக ஹீரோ கொண்டு கொடுக்கறதை பார்த்துட்டு ஷாக்காக இருக்கு அங்கே இருக்கிற மேனேஜருக்கு. ஆக்சுவலி நம்ம ஹீரோ தான் இந்த கம்பெனியோட எம்டி, அது வந்து ஹீரோயினுக்கு தெரியாது. அந்த ஆள் பயந்து போய் நிற்க, இந்த பொண்ணு நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சவங்க போலன்னு சொல்லிட்டு நிறைய ரிவார்ட்லாம் கொடுத்து அனுப்புகிறாரு. சரி போகலாமான்னு சொல்லிட்டு ஹீரோவும் கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்ப, ரொம்ப தேங்க்ஸ், நீங்களும் இங்கே தான் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் நான் இங்கே தான் ஒர்க் பண்ணுறேன். அப்போ ரொம்ப தேங்க்ஸ், உங்களால தான் இதெல்லாம் நடந்தது, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறா. ஹீரோ நானே உன்னை பிக்கப் பண்ணுறேன் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்து வண்டியில் இறக்கி விட்டான். ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு, அங்கிள் ஒரு நிமிஷம், உங்கள் ஹேர் ஸ்டைல் கலைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறா. அங்கிள் அவள் கூப்பிட்றத பார்த்தா ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைலெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு இருக்க அசிஸ்டன்ட் பையன் காரில் உட்காந்து இதை பார்க்குறான். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோ சார் ஒரு பொண்ணோட இருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் இதை மறந்துட்டு போயிட்டேன் என்னன்னு சொல்லி அந்த பெண்ணண்டை கொடுக்க, ரொம்ப தேங்க்ஸ், இது மிஸ் ஆகி
ஆயிடுச்சோன்னு பயந்துட்டே இருந்தேன். என் பாட்டி கூட கேட்டுட்டே இருந்தாங்க. ரொம்ப தேங்க்னு சொல்ல, இதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது ஹெல்ப் என்ன என்கிட்ட கேளுன்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். அப்புறம் ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்பிட்டா. சார் என்ன சார் நடக்குது ஒன்றும் புரியலன்னு சொல்லி அசிஸ்டன்ட் பையன் வந்து பேச அதுக்குள்ளே ஹீரோக்கு ஃபோன் வருது. பாட்டிக்கு மெடிசன் எதுவுமே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப சீரியஸாக இருக்கு வாங்கன்னு. அதுக்கப்புறம் ஹீரோ இதோ வரேன் அப்படின்னு சொல்கிறான். இங்கே பார்த்தா பாட்டி கத்துன்னு கத்துறாங்க. அவனுக்கு ஒரு பொண்ணு செட் ஆகும்னு பார்த்தா அவன் அந்த பொண்ணை கரெக்ட் பண்ண மாட்டேங்கிறான். ஏதோ ஒரு பொண்ணு ஆஃபீஸ்க்கு வந்திருக்கா போல இருக்கு. அந்த பொண்ணு பின்னாடி இவன் போயிருக்கான். அந்த பொண்ணை எப்படியாவது இவன் கரெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு எனக்கு மெடிசன் எதுவும் வேணான்னு சொல்லிட்டு அழுதுட்டு ஓடி போய் படுத்துட்டாங்க. ஹீரோ வரதை பார்த்துட்டு ஹீரோவும் கரெக்டாக வரான். பாட்டி இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனைன்னு சொல்லி கேட்க, என்ன பிரச்சனையா, இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வேணும், நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னா நீ பண்ண மாட்டேங்கிற. இங்கே பாருங்க பாட்டி, 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நடந்த ஆக்சிடென்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, இங்கே பாரு அதை பற்றிலாம் நான் எதுவும் யோசிக்கல, அதெல்லாம் விட்டுரு, நீ எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கோ, நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் பார்த்துட்டேன், உனக்கு கண்டிப்பாக ஃபார்ச்சூன் டெல்லர் குழந்தை பிறக்கும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பாட்டி பேசுகிறாங்க. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த பொண்ணு ஷூனியானு கூட்டிட்டு வா. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாமே எனக்கு தெரியும், கூட்டிட்டு வாடான்னு சொல்ல, சரி பாட்டி நான் கண்டிப்பாக அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதுக்கு முன்னாடி நீங்கள் மெடிசன்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அம்மாவுக்கு வந்து அந்த ஃபுட்டுக்கு தேவையான பணத்தை குடிச்சிட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்த பணத்தை கையில் வச்சிருக்கா. பாட்டியோட மெடிக்கல் செலவுக்கு இது வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அதை கட்டல் கடியில் ஒழிச்சு வைக்க இது எல்லாத்தையுமே இன்னொருத்தி பார்க்குறா. அவ இவளோட சிஸ்டர் தான். ஆஹா பணமாக வச்சிருக்கேன்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சிட்டு இவளை சும்மா விடக்கூடாது, அம்மா கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு வேகமாக அங்கே வர அதுக்கப்புறம் ஹீரோயின் போயிட்டு இருக்கா டெலிவரி பண்ண. அதுக்குள்ளே அம்மா வந்து ஹீரோயினை பிடிச்சி கீழே தள்ளி விடுறாங்க. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோட ஆஃபீஸ்க்கு தான் வேற ஒருத்தர் டெலிவரி பண்ண வர ஹீரோயினை காணுமேன்னு சொல்லி ஹீரோ தேடிட்டு இருக்கான். அவங்க வரல அப்படின்னு சொல்ல, வரலையா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிக்கிறான். அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஹீரோயின் பணத்தெல்லாம் எடுத்து வச்சிருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அம்மா ஓவராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்கெல்லாம் அறிவு இல்லையான்னு, என் பணத்தை நீ எதுக்கு எடுக்கிற, அது எனக்கு கொடுத்த ரிவார்டு, உனக்கு கொடுத்த ரிவார்டா, ஃபுட் டெலிவரி பண்ணியிருக்கா, பணம் கொடுத்துருக்காங்க, அது நம்ம வீட்டோட காசு, நீ திருடுற அப்படின்னு சொல்லி ஹீரோயினை தப்பாக பேசி அடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஒன்று சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அடிக்கலான்னு போக, அம்மா இவளை சும்மா விடவே கூடாது, இவளை ஏதாவது பண்ணணும், நமக்கு தெரியாமல் இன்னும் எவ்வளோ பணம் எடுத்து வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சேர்ந்து அடிக்க ஹீரோயின் கத்துன்னு கத்துறா, ப்ளீஸ் என்னை விட்டுருங்கன்னு. ஆனால் அந்த லேடி கேட்க மாட்டேன்னு சொல்லி ஒரு பெரிய குச்சி எடுத்து ஹீரோயினை அடிக்கலான்னு போக கரெக்டாக நம்ம ஹீரோட என்ட்ரி வந்தோடனே கெத்தாக வந்து நிற்கிறான். ஆனால் ஹீரோட ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது கொஞ்சம் லோக்கல் ஏதோ ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கான். அதை பார்த்துட்டு போய் இந்த மாதிரி ஆளை பிடிச்சிருக்காளேன்னு சொல்ல, உனக்கு அடிபட்டுருச்சான்னு ஹீரோயின் பார்த்து ஹீரோ கேட்க, இவனெல்லாம் போய் கல்யாணம் பண்ணிக்க போறியா, இது யார் உனக்கு தெரிஞ்சவனா அப்படின்னு சொல்லி ஹீரோ இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. இங்கே பாருங்க, நீங்கள் தப்பாக எதுவும் பேசாதீங்க, நீங்கள் அந்த பணத்தை பற்றி தானே பேசுனீங்க, அது மிஸ்டர் கோ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மேனேஜர் எனக்கு கொடுத்தாருன்னு சொல்ல கரெக்டாக அந்த மேனேஜர் வராரு. இங்கே பாருங்க, அந்த பணம் நான் அந்த பொண்ணுக்காக ரிவார்டுக்கு கொடுத்தது, இந்த மாதிரி நீங்கள் அடுத்தவங்களை டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சால் இதுக்கப்புறம் உங்கள் கான்ட்ராக்டை நான் கேன்சல் பண்ணுறேன், உங்களோட ஃபுட் எதுவும் எங்கள் கம்பெனிக்கு இனிமேல் தேவைப்படாதுன்னு சொல்ல அதுக்கப்புறம் அம்மாவுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. உன்னால் தாண்டி எல்லாமே நடந்ததுன்னு ஹீரோயின் அடிக்கலான்னு போக ஹீரோ டக்குன்னு கையை பிடிக்கிறான். நீ யார் அது, இந்த மாதிரி லோக்கலில் இருக்கவன்லாம் என் பொண்ணு பக்கத்துலேயே வரக்கூடாது, போடா நான் அவளோட அம்மா அப்படின்னு சொல்லி ஓவராக பேச அதுக்குள்ளே ஹீரோயின் அப்படியே அழுதுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோ வேகமாக போக ஃபுட் டெலிவரி எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு இங்கே மேனேஜர் அங்கே போயிட்டாங்க. ஹீரோயின் போய் உட்காந்து அழுதுட்டு இருக்கா. ஹீரோ வரான். அவங்க உன்னை பற்றி தப்பாக பேசினாங்கன்னு நீ கவலைப்படாத, நான் இருக்கே உன்னை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், அப்புறம் உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும், அதுக்கு தான் வந்தேன், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லி கேட்க, கல்யாணமா எதுக்கு, நான் அன்றைக்கி நைட் உங்கள் கூட ஒன்றா இருந்தேங்கிறக்காக கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. அதெல்லாம் இல்லை, என் பாட்டிக்கு வேறு ரொம்ப உடம்பு சரியில்லை, நான் கல்யாணம் பண்ணி ஆகுன்னு சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க, ஸோ நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு மந்த்லி எக்ஸ்பென்சிவ் எல்லாமே நான் தரேன், அது மட்டும் இல்லாமல் நீ என் கூடயே ஸ்டே பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல, பாட்டியோட மெடிக்கல் பில்லுக்கு நமக்கு பணம் தேவைப்படுது, பேசாமல் இவ சொல்கிறபடி இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா இப்போதைக்கு எல்லாத்தையும் சரி பண்ணிடலான்னு சொல்லி ஹீரோயின் யோசிக்கிறா. உனக்கு விருப்பம் இல்லைன்னா ஒரு 1 year மட்டும் கான்ட்ராக்ட் மேரேஜ், அதுக்கப்புறம் நீ டைவர்ஸ் பண்ணிவிட்டு உன்னோட லைஃப்பை நீ பார்த்துக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்ல ஹீரோயின் ஓகே சொல்லிட்டா. அதுக்கப்புறம் போய் மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்போ தான் ஹீரோயினுக்கு நிம்மதியாக இருக்குது. இதுக்கப்புறம் என் வீட்டில் என் கூடயே நீ இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறான் பாட்டியை பார்க்கறக்கு. பயந்து போய் பாட்டி பார்க்கணுமேன்னு சொல்லி பயந்து உட்காந்துருக்கா ஹீரோயின். சோஃபாலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, நம்மளும் இதே மாதிரி தனியாக ஒரு வீடு வாங்கி நம்ம பாட்டிக்கே கம்ஃபர்டபுளாக நான் சோஃபாலாம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. கரெக்டாக பாட்டி வராங்க. நீ தான் சோனியானான்னு சொல்லி கேட்க ஆமான்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த கார்டு எடுத்து காட்டுறா. மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணது. பாட்டிக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்டே பேசிகிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்குது. நீ கவலைப்படாதம்மா, உன்னை அவன் ஏதாவது புள்ளி பண்ணால் என்கிட்ட சொல்லு, நான் அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்ல இல்லை அவர் என்ன நல்லா தான் பார்த்துக்கிறாரு, எங்களுக்கு இடையில எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஹீரோயினும் சொல்கிறா. உண்மையான கல்யாணம் தானே, ஃபேக் மேரேஜ் கிடையாது அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்க அதெல்லாம் இல்லை, நாங்கள் உண்மையை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு ஹீரோயினும் சொல்கிறா. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஹீரோயினுக்கு. அதுக்கப்புறம் ஹீரோவை பற்றி பேச ஐயோ தெரியாமல் உளறிட்டேனே சாரி அது அப்படின்னு சொல்லி உளறிட்டு அப்படியே ஹீரோவை பார்த்துட்டு இருக்கா. பாட்டி அதான் நம்பிட்டீங்களே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு, இதுக்கப்புறம் உங்களோட ஹெல்த் தான் எனக்கு முக்கியம், ஒழுங்காக மெடிசன் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோனை கூப்பிட்டு அங்கேருந்து போக இது ஃபேக் மேரேஜானு கண்டுபிடிக்கணும், அதுக்கு அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கணும், அதனால அப்பப்போ வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்லி பாட்டி அவங்களோட ஃப்ரெண்டு கூட இருக்கிற பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே நான்
அந்த லேடியும் சொல்லிட்டு இருக்காங்க, எப்படியாவது இவங்க 2 பேரும் ஃபேக் மேரேஜ் பண்ணா கூட அதை ரியல் மேரேஜா மாத்திடணும், அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி பாட்டி அப்படியே காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரையும் தான் காட்டுறாங்க. நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் மேனேஜ் பண்ணிப்பேன்னு சொல்ல, இதுக்கப்புறம் நான் இங்கே தான் இருக்க போறேனா? ஆமா, கண்டிப்பா நீ என் கூட தான் இருக்கணும், வேற வழி இல்ல, பாட்டிக்கிட்ட கொஞ்சம் பார்த்து தான் நடந்துக்கணும்னு சொல்ல, அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு ரூமுக்கு போறாங்க. ஆஹா, இங்கேயா இருக்க போறேங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கா ஹீரோயின். அந்த ரூம் ரொம்ப அழகா இருக்கு, பா சூப்பரா இருக்கு, இந்த மாதிரி ஒரு பெட் ரொம்ப சாஃப்டா இருக்குன்னு சொல்லி பெட்ல எல்லாம் போய் ஹீரோயின் விளையாண்டுட்டு இருக்கா. அவளுக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலன்னு சொல்லி திடீர்னு பாட்டியோட நினைப்பு வந்துருச்சு. அதுக்குள்ள வீட்டுல இருந்து ஃபோன் வருது. அப்பா சொல்றாரு, பாட்டியை பார்க்க நீ வரலையா, பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ல, அது இப்போதைக்கு என்னால எங்கேயும் வர முடியாதுப்பா, எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு, நானே வேலை, நான் இங்கே தான் இருக்க போறேன்னு சொல்ல, அதுக்குள்ள அம்மா பிடுங்கி போன்ல கத்துன்னு கத்த அவளுக்கு கோவம் வந்துருச்சு. எல்லாரும் நம்பரையும் பிளாக் பண்ணி வச்சுட்டா. இதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அவங்க கிட்ட கான்டாக்ட் இல்லாம இருக்கணும், அதான் நல்லதுன்னு சொல்லி யோசிக்கிறா. அப்புறம் அங்க ஒர்க் பண்ற மெய்டு ஒருத்தவங்க வராங்க. ஒரு ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து கொடுத்து இந்தா இதை போட்டுக்கோன்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே போறா. இவளுக்கு ஒன்றும் புரியல, ட்ரெஸ் பார்த்தா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, அந்த ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே வச்சுட்டா. அதுக்கப்புறம் ஹீரோவை பாக்குறா. ஹீரோ கேட்குறாரு, என்னாச்சு உனக்கு ஒரு ட்ரெஸ் கொடுத்தேன் ஏன் போடலன்னு? அது எதுக்கு வேணாம் சொல்லுங்க, நம்ம எதுக்கு அதெல்லாம் பண்ணணும்? நீங்களும் கூ கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, நானும் கான்ட்ராக்ட் மாதிரி தான் பண்ணியிருக்கேன், வீணா செலவு எதுக்கு, வேண்டான்னு சொல்ல, இங்கே பாரு மிஸ்டர் கூ வந்து ஃப்ரீயாக தான் உனக்கு கொடுத்துருக்காங்க, நீ அதே போட்டுக்கோ அப்படின்னு சொல்ல, என்ன இருந்தாலும் நம்ம மேரேஜ் ஃபேக் மேரேஜ் தானே, ஒரிஜினல் கிடையாது, கான்ட்ராக்ட் கல்யாணம், 1 இயரில் போகத்தானே போகிறோன்னு சொல்ல, பாட்டிக்கு இதை பற்றி எதுவும் தெரியாமல் இருக்கதான் நல்லது அப்படின்னு சொல்லி கண்ணத்தை பிடிச்சி ஹீரோ கிள்ளிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் அந்த வேலைக்கார பொண்ணு கேட்குறா. அவளுக்கு வந்து நம்ம ஹீரோ மேலே ஒரு கண்ணு, ஸோ அதனால ஹீரோயினை புள்ளி பண்ணுற மாதிரி போயிட்டே இருக்க, கரெக்டாக ஹீரோயின் வந்து ஸ்டெப்ஸில் ஏறி வந்துட்டு இருக்கா. அங்கே வந்து பாட்டியோட ஒரு பழைய பெல்ட் வந்து இடுப்பு வலிக்கு போடுறது, அது குப்பையில் தூக்கி இவ போட்டிருக்கா. அது பாட்டிக்கு கொடுக்கலான்னு சொல்லி அவளோட பாட்டிக்காக அதை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா ஹீரோயின். இங்கே பாரு, இதெல்லாம் நீ எடுக்கக்கூடாது, தூக்கிட்டு போ. அது மட்டும் இல்லாமல் உன்னோட கல்யாணம் ஒரு ஃபேக் மேரேஜ்னு எனக்கு தெரியும், இதுக்கப்புறம் நான் சொல்றதை கேட்டு தான் நீ நடக்கணும், வீட்டில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணு, இல்லைன்னா அவ்வளோதான், எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவேன்னு சொல்ல, அந்த கேமரால எல்லாமே ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு, உனக்கு புரியுதா இல்லையான்னு ஹீரோயின் சொல்றா. இங்கே பாரு, நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது, நான் சொல்றதை நீ கேளு, இல்லைன்னா அவ்வளோதான்னு சொல்ல ஹீரோ வந்து நிற்கிறான். என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி, அது ஒன்றும் இல்லை, இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் வேலை சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மெய்டு சொல்கிறா. இல்லை அவங்க என்ன புள்ளி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, இதுக்கப்புறம் இவன் என்ன சொல்கிறாளோ அதான் நீ கேட்கணும், அதான் உனக்கு வேலை. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாது, உன்னை வேற இடத்துக்கு அனுப்புகிறேன், கிளம்புன்னு சொல்ல, இவளுக்காக என்ன அனுப்புறீங்களா, நான் எந்த தப்பும் பண்ணவே இல்லை, நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க, அவள் தான் என்கிட்ட ரூடாக பேசினா அப்படிங்கிற மாதிரி அந்த மெய்டு சொல்ல, முதல்ல இவளை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அவளை இழுத்துட்டு போக அவள் புலம்பிட்டே போறா. இங்கே பாரு, உனக்கு ஏதாவது வேணா நீ என்கிட்ட கேளு, நீ இந்த வீட்டுக்கு மகாராணி மாதிரி, உனக்கு தேவையான நீ உரிமையை எடுத்துக்கலாம், எல்லா உரிமையும் உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு சரி சமைக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறா. கூட ஹீரோவும் வரான், ஹேப்ரான்லாம் போட்டுட்டு வரான். ஹீரோவை ஹேப்ரான்ல பார்த்தனே ஹீரோயினுக்கு அப்படியே ஹாப்பி ஆயிடுச்சு. வா எவ்வளவு கியூட்டா இருக்கான்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டே இருக்கா. ஹீரோ க்ளோஸா வந்துட்டே இருக்கான். நம்ம 2 பேரும் சேர்ந்து குக் பண்ணலாமான்னு சொல்ல, பண்ணலாம், ஆனா கொஞ்சம் தள்ளி நில்லுங்கன்னு சொல்ல, அதுக்குள்ள பாட்டியும் பாட்டியோட ஃப்ரெண்டும் வராங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு கிஸ் பண்ணலான்னு சொல்லி க்ளோஸாக பக்கத்தில் போயிட்டே இருக்கான். அதை பார்த்துட்டு பாட்டிக்கும் ஃப்ரெண்டுக்கும் ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிடுச்சு. அங்கே பாரு 2 பேரும் ரொமான்டிக்காக இருக்காங்கன்னு. ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் டீப்பாக கிஸ் பண்ண பாட்டியை பார்த்துட்டு ஹீரோயின் வேகமாக, ஐயோ பாட்டி சாரி எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஓடி போயிட்டா. அப்புறம் பாட்டி வந்து ஹீரோயினை கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. இங்கே பாருமா, ஏதோ ஒரு மெய்டு உன்னை இப்போதான் புள்ளி பண்ணாங்கன்னு கேள்விப்பட்ட, நீ இந்த வீட்டோட மகாராணி, உனக்கு ஏதாவது வேணும்னா நீ என்கிட்ட கேளு, அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நான் இங்கே தான் ஸ்டே பண்ண போறேன், நீ போய் தூங்குன்னு சொல்ல, ஐயோ ஹீரோ ரூம்ல போய் தூங்கணுமாங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறா. இவங்க 2 பேரும் ஒளிஞ்சு நின்று எட்டி பார்த்துட்டே இருக்காங்க. சரி ஓடிடலான்னு சொல்லிட்டு குடுக்குடுன்னு ஹீரோயின் வந்து ஹீரோட ரூம்குள்ள ஓடுறா. அதுக்குள்ள ஹீரோ வேற குளிச்சுட்டு வரானா, இவங்க 2 பேரும் வெளியே பாக்குறாங்கன்னு பயந்து போய் ஹீரோயின் போறவ காலு ஸ்லிப் ஆகி டக்குன்னு ஹீரோ மேல விழுக, அதுக்கப்புறம் ஹீரோ மேல போட்டிருக்க ட்ரெஸ் வேற லைட்டா ரிமூவ் ஆக, அதை பார்த்துட்டு ஹீரோயின் ஆன்னு ஒரு கத்திட்டு ஓடி போய் பெட்ஷீட்டை போத்தி படுத்துக்கிட்டா. ஹீரோயின் இப்படி பண்ணதை பார்த்தனே ஹீரோக்கே ஒரு மாதிரி இருக்கு. அவ பக்கத்துல வந்துட்டு, நீ என்ன புதுசாவா பாக்குற, ஆல்ரெடி நீ என்ன பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் 2 பேரும் டீப்பா கிஸ் பண்றாங்க. வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. இல்ல அங்க பாரு அவங்க எட்டி பார்த்துட்டு இருக்காங்க, ஸோ அதனால நம்ம ரொமான்டிக்கா இருக்க மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு டீப்பா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்க பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு வேணும்னு ஹீரோயின் கூட அன்னைக்கு நைட் இன்டிமேட்டா இருக்கான். அப்புறம் காலையில் நம்ம ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் எந்திரிக்கிறா. ஐயோ இவன் கூட இன்னைக்கு ஒன்றா இருந்துட்டோமே அவ்வளோதான்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பக்கம் போக, எங்கே போகிற, உன்னெல்லாம் போக விட மாட்டேன், நீ என் கூட இருன்னு சொல்ல, எனக்கு ஒர்க் இருக்குது நான் போகிறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. சரி அப்போ நான் சொல்கிறத நீ கேட்கணும் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே என்ன பண்ணுமோ சீக்கிரம் முடிங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கண்ணை முடிக்க, இந்த மாதிரிலாம் யோசிக்கவே கூடாது ஓடு அப்படின்னு சொல்ல, அப்புறம் வெக்கப்பட்டுட்டு ஓடி போயிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோயின் 2 பேரும் இப்போ ஒரே ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் குளிச்சுட்டு வர அப்படியே ஹேர் ட்ரையர் எடுத்துகிட்டு ஹீரோ வரான். நான் உனக்கு ஹேர் ட்ரை பண்ணி விடுறேன்னு சொல்ல, உங்களுக்கு
எதுக்கு சிரமம்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹேரை ட்ரை பண்ணி விட்டுட்டு இருக்கான். 2 பேரும் கேஷுவலாக பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு ஹீரோ போக, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும், ஸோ நான் பார்ட் டைம் ஜாப் போகலான்னு நினைக்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? பணமா? உனக்கு எதுக்கு பணம்? அது எனக்கு பணம் தேவைப்படுது என் பாட்டியை காப்பாத்தன்னு சொல்ல, நீ கவலைப்படாத நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்ல, இல்ல நீங்க எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டீங்க, அதுவே எனக்கு போதும்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்குள்ள வெளியே இருந்து அவங்க எட்டி பாக்குறாங்க. அங்க பாரு என் பாட்டியோட ஃப்ரெண்டு எட்டி பார்த்துட்டு இருக்காங்க, சீக்கிரம் வா, நம்ம 2 பேரும் இன்டிமேட்டா இருக்க மாதிரி இருந்தா அவங்க ஓடிடுவாங்கன்னு சொல்ல, டக்குன்னு போய் ஹீரோயின் ஒரு கிஸ் பண்றா. அதுக்கப்புறம் ஹீரோவும் கிஸ் பண்றான். 2 பேரும் ரொமான்டிக்கா இருக்கிறத பார்த்து அந்த ஆன்ட்டிக்கே ஹாப்பி ஆயிடுச்சு. சிரிச்சுட்டே போயிட்டாங்க. அவங்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க போயிட்டாங்க, அதுக்காகலாம் உன்னை விட முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே டீப்பா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து அங்கிள்னு கூப்பிட்றால, ஸோ என்னோட காஸ்டியூமை பார்த்து தான் அவன் கூப்பிட்றா. ஸோ யங்கான காஸ்டியூமாக சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் யங்காக இருக்க மாதிரி காஸ்டியூம்லாம் போட்டுட்டு அப்படி கண்ணாடியில் பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் நம்ம பாட்டியோட ஃப்ரெண்டு வேற வராங்க. நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி கேட்க, சூப்பராக இருக்கீங்க, இப்போ நீங்கள் பார்க்கறக்கு நல்லா நம்ம யங் லேடிக்கு மேட்சாக இருப்பீங்க அப்படின்னு சொல்ல, சிரிச்சுட்டே ஹீரோ அந்த பக்கம் போகிறான். வர வர நம்ம சார் இப்போ டெவலப் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் புக்கு படிச்சிட்டு இருக்கா. அவளுக்கு ஃபோன் வருது, உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, குரூப்பில் நீங்கள் வேலைக்கு வரலான்னு. அப்படியா, ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க ஹீரோ வந்து நிற்கிறான். ஹீரோவை போய் ஹாக் பண்ணிட்டா. எனக்கு வேலை கிடைச்சிச்சுன்னு சொல்ல, அது குரூப்பில் உங்கள் கூட தான் நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்ல, அப்படியா சரி ஓகே, அப்போ உனக்கு பிடிச்சிருக்குல்ல இந்த ஒர்க்கு? நான் ரொம்ப நாளாக அந்த குரூப்பில் வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், நல்ல வேலை எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், இந்த ட்ரெஸ்ஸில் நீங்கள் ரொம்ப யங்காக அழகாக இருக்கீங்கன்னு சொல்ல, இப்போ இனிமேல் என்ன அங்கிள்னு கூப்பிட மாட்டீல, இதுக்கப்புறம் உங்களை எப்பயுமே அங்கிள்னு கூப்பிட மாட்டேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் 2 பேரும் கீஸ் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையுமே அந்த ஆன்ட்டி ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. ஆன்ட்டியை பார்த்துட்டு 2 பேரும் வேகமாக அப்படியே கிஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே நீங்கள் கன்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆன்ட்டி அங்கேருந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போய் எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுக்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஹீரோயினுக்கு. பக்கத்தில் ஒருத்தர்கிட்ட போய் உட்கார, அவர் வா சூப்பராக இருக்கீங்க, உங்ககிட்ட பேசணும்னு சொல்ல, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஹீரோயின் சொல்கிறா. கல்யாணம் ஆயிடுச்சான்னு சொல்லி எல்லாருக்கும் ஷாக்காக இருக்குது. சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆமாம் எனக்கு 19 தான் ஆச்சு, பட் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்ல, இது எல்லாத்துக்கும் ஹீரோ அங்கேருந்து பார்க்குறான். ஹீரோயின் எல்லாருக்கிட்டையும் மிங்கிள் ஆயிட்டா. ஸோ எனக்கு ஹாப்பியாக இருக்குது. அப்பப்போ அவளுக்கு ஹெவி ஒர்க்லாம் கொடுக்கக்கூடாது, அவளுக்கு ரிவார்டு கொடுத்துக்கிட்டே இருங்கன்னு சொல்ல, சார் ஆஃபீஸ் ரூல்ஸ் படி இதெல்லாம் தப்பு சார், நான் அசிஸ்டன்ட் பையன் சொல்கிறான். ஏன் ரூல்ஸ் படி எல்லாம் கரெக்ட் தான், அவன் என் ஒய்ஃப் சரியா, இந்தா அவளுக்கு தேவையான எல்லாத்தையுமே பண்ணு. அப்புறம் எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, அவள் கண்டிப்பாக இந்த சூ ஃபேமிலி சேர்ந்த பொண்ணாக இருக்க மாட்டான்னு தோணுது, அவளுக்கு ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்காக கொடுக்குறான் ஒரு ஹேரை. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயின் 2 பேரும் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோ தான் குரூப்போட எம்டி அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற நம்ம பாட்டியோட ஃப்ரெண்டு சொல்ல, அதை கேட்டனையும் ஹீரோயினுக்கு ஷாக்காக இருக்குது. நீங்கள் இவ்வளோ நாள் என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்ல, அதனால என்ன இருக்கு, நான் உங்ககிட்ட சொல்லணும்னு பார்த்தேன், சொல்ல டைம் கிடைக்கல. நான் யாரா இருந்தாலும் சரி, நீ என் கூட என் பக்கத்துல தான் இருக்க போற. நீ நேர்மையான ஒரு வழியில தான் இந்த ஆபீஸ்க்கு வந்த, நான் உன்னை குறுக்க வழியிலலாம் கூட்டிட்டு வரல, அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்ல, ஹீரோயின் அப்படி ஹீரோவை பார்க்கும்போது ஹீரோக்கு சின்ன வயசுல ஒரு ஸ்வீட் ஹார்ட் இருப்பா, அதாவது ஃபியான்சே, அந்த பொண்ணு மாதிரியே இருக்கு ஹீரோக்கு. அப்படியே ஹீரோயினை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஒரு மாதிரி யோசிக்க, என்னாச்சுன்னு ஹீரோயின் கேட்க, ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயினை பிடிச்சா அப்படியே தூக்கிட்டு சார் போறாரு. இன்னைக்கு நைட் உன்னை தூங்க விட மாட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போக, அதுக்கப்புறம் மார்னிங் தான் கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஆபீஸ்ல தான் படுத்திருக்கா, ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அதாவது நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி ஒரு ஃபியான்சே இருக்கு, அந்த பொண்ணுன்னா நம்ம ஹீரோக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுல 2 பேருக்கு கல்யாணம் பண்ணலாம் டிசைட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப அப்செட்டா இருக்கு ஹீரோயினுக்கு. கரெக்டா அங்க வர ஒரு பொண்ணு கிட்ட போய் ஹீரோ பத்தி கேட்க, அவருக்கு ஆல்ரெடி ஒரு ஃபியான்சே இருக்குன்னு சொன்னால, அந்த பொண்ணு டாக்டர், அப்ராட்ல இருந்து இப்பதான் வந்திருக்கான்னு கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அதுக்குள்ள ஹீரோயினுக்கு போன் வருது, பாட்டிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, சீக்கிரம் வீட்டுக்கு வான்னு. பயந்து போய் ஹீரோயின் அப்படியே அங்கிருந்து ஓடி வந்துட்டா. இங்க வந்து பார்த்தா எல்லாரும் கேஷுவலா இருக்காங்க. அம்மா சொல்றாங்க, உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்கேன், பெரிய பணக்காரன், உனக்காக 50,000 ரூபாய் பணம் தரேன்னு சொல்லியிருக்காங்க, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ சரியா அப்படின்னு சொல்ல, அவளை நல்ல மாப்பிள்ளையா இருந்தா எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்க, என்ன இதுக்கு கல்யாணம் பண்ண சொல்றீங்கன்னு சொல்ல, நீ தாண்டி பெரிய பொண்ணு, உனக்கு தாண்டி கல்யாணம் பண்ணணும், நான் சொல்றது கேளு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப மிரட்டுறாங்க. உடனே ஹீரோயின் வந்து ஹீரோக்கு ஃபோன் பண்ணலான்னு எடுக்க ஃபோனையும் பிடிங்கி வச்சிட்டாங்க. மொத்த ஃபேமிலி சேர்ந்து அவளை டார்ச்சர் பண்ணுது. ஒழுங்கா நான் சொல்றபடி அவனை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிற வழியை பாரு, எங்களுக்கு பணம் கிடைக்கும், அதை விட்டுட்டு சொல்றது எதுவும் செய்யாம நீ வயசுக்கு ஏதாவது பண்ணிட்டு தான் அவ்வளவுதான் எல்லாரும் மிரட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட அசிஸ்டன்ட் பையன் பேசுறான். ஸோ அதுக்கப்புறம் டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்ல நெகட்டிவ்னு வந்துருச்சு அப்படின்னு சொல்ல, அப்ப கண்டிப்பா அவளோட ஒரிஜினல் பேரண்ட்ஸ் யாருன்னு கண்டுபிடிக்கணும், அவ என்ன பண்றான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பாக்குறாங்க. ஹீரோயினை காணும்.
அவன் எங்கே போனாங்கிற மாதிரி ஹீரோக்கு ஷாக்காக இருக்குது. அங்கே வந்து கேட்குறாங்க, இங்கே இருந்த ஷூனியான் எங்க சார், அவங்களுக்கு அர்ஜென்ட்டாக ஃபேமிலியிலேருந்து ஒரு ஃபோன் வந்தது, அதனால கிளம்பிட்டாங்கன்னு சொல்ல, ஐயோ எங்களடிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு அசிஸ்டன்ட் பையனும் போக, அப்போ தான் ஆஃபீஸில் இருக்க மொத்த பேருக்கும் தெரியுது ஹீரோட ஒய்ஃப் தான் ஹீரோயின். இங்கே பார்த்தா ஹீரோயினை வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்க, அந்த ஆள் கொஞ்சம் ஒரு மாதிரி லூசு போல. அவன் வந்து எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்ல, நீங்கள் சொன்னபடி 50,000 பணமும் ஒரு காரும் கொடுத்துருங்க, இந்த பொண்ணை இப்போவே கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்ல, ஹீரோயின் வேகமாக அங்கேருந்து ஓடி போறா. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஹீரோயின் எழுதிட்டு வராங்க. டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து. இங்க பாரு, நீ அவனை கல்யாணம் பண்ணாதான் என்னோட கல்யாணத்துல பிரச்சனை இல்லாம இருக்கும், சொல்றதை கேளுன்னு சொல்ல, நீ எல்லாம் எதுக்கு இப்படி என்ன கஷ்டப்படுத்துற, நீ அண்ணன் தானே, இந்த மாதிரி நான் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சொல்லி ஹீரோயின் ஆளுக. அதுக்குள்ள பாட்டி வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் யாராவது அவளை ஏதாவது பண்ணீங்க அவ்வளவுதான், அவ கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டா, அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையே நான் பாக்குறேன்னு சொல்ல, இதை விட நல்ல மாப்பிள்ளைய உன்னால பார்க்க முடியுமான்னு சொல்லி அந்த ஆன்டி ஓவரா புள்ளி பண்றாங்க. உடனே டென்ஷன் ஆயிடுச்சு பாட்டிக்கு. என் பேத்தியை கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பேத்தியை பார்த்து பாட்டி ஒரு பக்கம் கத்த, இங்க சண்டை பெருசா போகுது, நீ மட்டும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல உன் பாட்டியை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி எல்லாரும் மிரட்டுறாங்க. இப்படி மாத்தி மாத்தி ஆர்கியூமெண்ட் சண்டைன்னு அங்க போயிட்டு இருக்கு. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. நான் எப்படி இவனை கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு சொல்லி முடியாதுன்னு சொல்றா. இப்படியே விட்டா சரியா வராது, முதல்ல போய் மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு கல்யாணத்தை முடிக்கலாம், இவ்வளவு இழுத்துட்டு போங்கன்னு சொல்ல, வேகமா ஹீரோயின் அங்க வந்து இழுத்துட்டு போறாங்க. அதுக்குள்ள ஹீரோயினை சேவ் பண்ண ஹீரோவும் அங்க வந்தாச்சு. என்ன தைரியம் தான் இவளை இழுத்துட்டு போவேன்னு சொல்ல, நான் பெரிய பணக்காரி, என்னை பத்தி உனக்கு தெரியுமான்னு அந்த ஆளோட அம்மா ஓவரா பேச, அதுக்கப்புறம் ஹீரோ தான் குரூப்போட எம்டின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த அம்மா பயந்து போயிடுச்சு. என்ன தைரியம் தான் அவன் மேலே கை வைப்பா, அவள் என்னோட பொண்ணுன்னு சொல்ல, இனிமேல் இவளை பற்றி ஏதாவது பேசினேன் அவ்வளோதான்னு சொல்லிட்டு பாட்டி போய் நிற்பாரு. இவங்களை எப்படி டீல் பண்ணும் நான் பார்த்துக்கிறேன்னு ஹீரோ சொல்கிறான். அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சிட்டே இருக்க, நான் சொல்கிறத கேளு, என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, நீ போய் பாட்டியை பாரு, பாட்டியை முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும், மற்றெல்லாம் அப்புறம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, ஹீரோன்னு சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பா. இங்கே பாரு, ஆல்ரெடி எனக்கு தெரியும் அவள் உன்னோட பொண்ணு கிடையாதுன்னு, என்ன பேசுகிற, அவள் ஏன் பொண்ணு தானே சொல்ல, ஆல்ரெடி டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாச்சு, ரிசல்ட்டும் வந்தாச்சு, இதில் சைன் பண்ணிட்டு நீ கேட்குற பணத்தை நான் கொடுக்குறேன், இதுக்கப்புறம் உனக்கும் ஷூனியானுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, சைன் பண்ணி கொடுத்துட்டு போயிருன்னு சொல்ல, அவ்வளோதானே சரி சைன் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, அம்மா எதுக்குமா பண்ணுற பேசாம இருமா அப்படிங்கிற மாதிரி அந்த இன்னும் சொல்கிறா. நீ சும்மா நமக்கு தேவை பணம், அவள் எதுக்கு நமக்குன்னு சொல்லி சைன் பண்ணி கொடுக்க, அதுக்கப்புறம் என்ன சைன் பண்ணாங்கன்னு பார்க்க, ஹீரோயினுக்கு இவங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி இவங்க எழுதி கொடுத்துட்டாங்க, பணத்துக்காகலாம் சைன் பண்ணி கொடுக்கல, இதுக்கப்புறம் அவளுக்கு உனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, எங்கள் யங் லேடி மேலே கை வச்சா அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, இவளுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ பெரிய பணக்காரெல்லாம் கிடைச்சாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் புலம்பிட்டு இருக்கா. அதுக்குள்ளே பாட்டி கூட்டிகிட்டு வந்துட்டா ஹீரோயின். யாருன்னு ஃபஸ்ட்டு பாட்டிக்கு புரியல. அதுக்கப்புறம் சொல்கிறா, நீங்கள் கவலைப்படாதீங்க, இவர் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட், உங்களை பத்திரமா பார்த்துப்பாருன்னு சொல்ல, நான் உங்களை தூக்கிட்டு போகிறேன் வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பாட்டியை ஹீரோ தூக்கிட்டு போக, யங் மாஸ்டர் இந்த மாதிரி பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் பையனுக்கு ஹாப்பியாக இருக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் ஏதாவது பண்ணீங்க அவ்வளோதான், இதுக்கப்புறம் எங்கள் யங் லேடி பக்கத்தில் வரவே கூடாதுன்னு சொல்ல, அம்மா அவள் என்னம்மா இவ்வளோ பெரிய பணக்கார கல்யாணம் பண்ணியிருக்கான்னு சொல்லி இவ புலம்பிட்டு இருக்க, எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க. அப்புறம் பாட்டியை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியாச்சு. பாட்டிக்கான சர்ஜரி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. சர்ஜரிக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணிட்டேன்னு சொல்ல, எனக்கு கஷ்டமா இருக்கு, யார் இது, இவங்க இதுக்கு உனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணும், நீ தப்பான ஏதாவது வேலை பார்க்குறியான்னு சொல்லி கேட்க, நீங்க கவலைப்படாதீங்க, நான் இவளோட பாய் ஃப்ரெண்டு, எங்க 2 பேருக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுது, நீங்க நினைக்கிற மாதிரி இது ஃபேக்கான ரிலேஷன்ஷிப் கிடையாது, இது உண்மையான ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்ல, பாட்டிக்கு அது கேட்கும் போதே ஹாப்பியா இருக்கு. ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல, ஒருவேளை பாட்டியை காப்பாற்ற தான் இதெல்லாம் பண்றா அப்படிங்கிற மாதிரி அவளும் யோசிச்சுட்டு இருக்கா. உன் கையில அடிபட்டிருக்கு, முதல்ல நீ போய் ஹாஸ்பிட்டலில் பாரு, அதுக்கப்புறம் மற்றதில்ல அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறா. அவள் கையில் அடிபட்டது காயத்துக்கு மருந்து போட, அங்க புதுசா ஒரு டாக்டர் வரா. நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோனோட பக்கத்துல வர, ஹீரோயினை முன்னாடியே பார்த்துருப்பா ஹீரோ கூட. இது இந்த பொண்ணு, அதாவது ஹீரோயோட ஸ்வீட் ஹார்ட்னு எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்களா, அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு ஹீரோவை பத்தி வேணும்னே ஹீரோயின் கிட்ட பேசுறா. உனக்கு ஒண்ணு தெரியுமா, மிஸ்டர் கு என்னோட ஃபியான்சே தான், எங்க 2 பேருக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்ல, இதெல்லாம் கேட்குற ஹீரோயினுக்கு அப்செட்டா இருக்கு, ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதுக்குள்ள அங்கிருந்து ஹீரோ வர, ஹீரோவை பார்த்து பக்கத்துல போய் கையெல்லாம் பிடிச்சி பேசுறா. நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன், என்னோட ஸ்வீட் ஹார்ட்னு சொல்லி இந்த மாதிரி என் பக்கத்துல வராதுன்னு, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்றேன்னு சொல்ல, இப்போ நீங்க என்ன வெறுக்கிறதுக்கு காரணம் யாரு, இந்த பொண்ணா அப்படின்னு சொல்ல, அவ என்னோட ஒய்ஃப், என் ஒய்ஃபை பத்தி என் ஒய்ஃபை முன்னாடி இந்த மாதிரி பேசுறது எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, அப்படி ஷீக்கு ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு, புலம்பிட்டு நிக்கிறா. அது வந்து அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, நீ நினைக்கிற மாதிரி எங்க 2 பேருக்கு இடையில எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, என்னோட ஒய்ஃப் நீ மட்டும்தான் எப்பயுமே, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ, யார் வேணாலும் என்ன வேணாலும் சொன்னா நீ நம்பிடுவியா, நீ தான் என் ஒய்ஃப்னு எல்லார்கிட்டையும் நீ தெளிவா சொல்லலாம், அதுக்கு எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு, இதுக்கப்புறம் நீ உனக்கு பிடிச்சதை மட்டும் பண்ணு, அடுத்தவங்க ஏதாவது சொல்லுவாங்க
வருவாங்கன்னு யோசிக்காதன்னு சொல்லி ஹீரோ சொல்ல ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆச்சு. பாட்டிக்கான சர்ஜரிக்கு ஆல்ரெடி நான் பேசிட்டேன். ஸோ சர்ஜரி சீக்கிரம் நடக்க போகுது. அந்த டாக்டரும் வரப்போறாரு. நீ எதை பற்றியும் கவலைப்படாதன்னு சொல்ல ரிவார்டுக்காக ஹீரோயின் கிட்ட ஒரு கிசு கேட்க அவளும் கொடுத்துட்டா. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேட்க சர்ஜரி தானே, நான் வரேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும், சீக்கிரம் முடிக்கிற மாதிரியும் இருக்கும், நான் முடிச்சுட்டு அப்ராட் போகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் பேசிட்டு இருக்காரு. ஸோ அந்த டாக்டரோட அம்மா வந்து அவங்க பொண்ணு மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கையில் ஒரு பெண்ணுன்னு வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் காலத்தில் இருக்குல்ல, சேம் அதே மாதிரியே இருக்கு அந்த பென்டன். அதுக்கப்புறம் பாட்டியை சர்ஜரிக்கு கூட்டிட்டு போறாங்க. டாக்டர் வந்துருவாங்க, பாட்டி நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் சக்சஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க பாட்டிக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. உன்னோட லைஃப் நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதுன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. வெளியே தான் நின்றுட்டு இருக்கா. சர்ஜரிக்கு டாக்டர் வருவாங்களான்னு சொல்லி கேட்க கண்டிப்பா வருவாரு, நீ வெயிட் பண்ணுன்னு சொல்ல. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் வராரு. என் பையனை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வேகமா அங்கிருந்து போறாரு. சரி நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல அதுக்குள்ள ஹீரோக்கு ஃபோன் வருது. எனக்கு ஃபோன் வருது, குழந்தைய பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக ஆன்ட்டி எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பக்கத்துல போற அந்த பையன் களத்துல இருந்து பென்டன் அப்படியே கீழே வர இதை பார்த்த உடனே அப்படியே அந்த பையனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. பாட்டிக்கிட்ட இருக்க மாதிரியே பென்டென்ட் அப்படின்னு சொல்ல கரெக்டா அந்த டாக்டர் திரும்ப அதுக்குள்ள ஷீ வந்துட்டா. ஏய் பாய் முட்ரா, நான் உன்னோட ஆன்ட்டி, நான் சொல்றதை கேளு, நீ என் கூட வான்னு சொல்ல எனக்கு உங்களை பிடிக்கல, நான் வரமாட்டேன்னு சொல்லி அந்த குட்டி பையன் பேசுறான். சண்டை அதிகமா போயிட்டே இருக்கு. ஆக்சுவலி ஹீரோனோட பக்கத்துல அந்த பையன் போகக்கூடாதுங்க இருக்காங்க. அந்த ஷீ ஓவரா பண்றா. கழுத்துல இருக்க பென்டனை பார்த்தோன்னே அவளுக்கு செம்ம டவுட்டு. கண்டிப்பா டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்த்தே ஆகணும், இவன் என்னமோ தொலைஞ்சு போன அந்த பொண்ணா இருப்பாளுன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி அங்க ஷீ யோசிக்கிறா. அந்த பையனுக்கு சுத்தமா நம்ம ஷீயை பிடிக்கலையா, அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லி இவ வேற ஓவரா அடிச்சுக்கிட்டே இருக்கா. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வரா. குழந்தைகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியாதா, குழந்தைகிட்ட பாசமா கூட இல்லைன்னா எந்த குழந்தையும் உன் பக்கத்துல வராது அப்படின்னு சொல்லி அவனும் திட்ட. அது நான் வேணும்னு பண்ணல, சும்மா விளையாட்டு தான் பேசிட்டு இருந்தேன், அவன் தான் கொஞ்சம் ஓவரா பேசுறான் அப்படின்னு சொல்ல அவனுக்கு தெரியும் யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது பண்ண உன் அன்னைக்கிட்டே சொல்லிடுவேன் புரியுதான்னு சொல்ல. அதுக்கப்புறம் அவளுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. சரி நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. அப்புறம் பாட்டியோட சர்ஜரி ஒரு வழியாக முடிஞ்சுது. பாட்டியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு. பாட்டிக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து அரேஞ்ச் பண்ணிட்டான். அப்புறம் ஹீரோயின் சொல்கிறான், நான் கூடவே இருந்து உங்களை பத்திரமா பார்த்துக்கிறேன்னு. உடனே ஹீரோ சொல்கிறான், நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நான் உங்களுக்காக மெய்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், அவங்க அவங்கள பத்திரமா பார்த்துப்பாங்க, நீ எதை பற்றி யோசிக்க வேணாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஹாப்பியாக இருக்குது. நீ என் மேலே நம்பிக்கை இருக்குன்னா நான் சொல்கிறத கேளு, இவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்கன்னு சொல்ல நான் பார்த்துக்கிறேம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க, ஆல்ரெடி எனக்கு ட்ரைனிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. என்னை பார்த்துக்க ஆள் இருக்குது, நீ உன்னை பார்த்துக்கம்மா, நீ ஹாப்பியாக இருந்தால் அதுவே எனக்கு போதுன்னு சொல்லி பாட்டியும் சொல்ல. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் போகிறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு என்ன வேணாலும் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வர எல்லாரும் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ தான் யங் லேடின்னு எங்ககிட்ட சொல்லவே இல்லை, நம்ம கூசாரோட ஒய்ஃபா நீ, ஏன் இதை பற்றி என்கிட்ட சொல்லன்னு சொல்ல அது இப்போதைக்கு சொல்ல வேணான்னு தோணுச்சு, அதனால தான், தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொல்ல எங்கள் எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்குது, நீ எங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கிறது, எங்ககிட்ட எவ்வளோ கேஷுவலாக இருக்க ஒரு நல்ல பொண்ணு, ஸோ உன்ன மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்க அவர் ரொம்ப கொடுத்து வச்சவர்னு சொல்லிட்டு ஹீரோவை பற்றி காசி பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வைக்கப்பட்டு இருக்கா. அதுக்குள்ள அவளுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. இந்த தண்ணி குடின்னு சொல்லி பக்கத்துல உட்காந்து ஒரு பொண்ணு தண்ணி குடிக்க ஒரு வேளை பிரெக்னெண்டா இருக்கியான்னு சொல்லி கேட்க ஹீரோயினுக்கு ஷாக்கா இருக்கு. ஒரு வேளை பிரெக்னெண்டா இருப்பணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோ இன்ஃபர்டைல் தானே சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கும் ஆச்சரியமா இருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டா. அங்க போய் ஹீரோ பத்தி தான் திங்க் பண்ணிருக்கா. ஹீரோ கரெக்டா வர ஹீரோ கிட்ட கேட்கறா, உங்களுக்கு குழந்தைங்க என்ன பிடிக்குமான்னு. இப்ப எதுக்கு இதை பத்தி என்கிட்ட கேட்கற, அதான் எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு கன்ஃபார்மா எனக்கே தெரியுமே, ஸோ அதனால இதை பத்தி பேசுறது வேஸ்ட் அப்படின்னு சொல்ல எனக்கு டவுட்டா இருக்கு, ஒரு வேளை உங்களுக்கு குழந்தை பிறந்தா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இன்னைக்கு நைட்டு உங்க கூட நான் இன்டிமேட்டாக தான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டே க்ளோஸாக இருக்கான். ஹீரோயின் வேணான்னு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டேங்கிறா. அதுக்கப்புறம் 2 பேரும் க்ளோஸாக இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோக்கு காலையில் ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி அவன் கிளம்பி போயிட்டான். ஸோ ஹீரோயின் கிட்ட வந்து சொல்லிட்டு தான் போயிருப்பான், பட் சொல்லாமே போயிட்டான் காலையிலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஒரு மெய்டு வராங்க. சார் வர லேட் ஆகும், அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நான் ஒரு வேலையாக போகிறேன், நீ உங்கள் பாட்டியை மட்டும் பத்திரமா பார்த்துக்கமான்னு சொல்லிட்டு மெய்டும் போயிட்டாங்க. ஹீரோயின் சாப்பிடலான்னு போகிறா. அப்பயே அவளுக்கு வாமிட் வருது. ஒரு வேலைக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருப்போமோன்னு டவுட்டாக இருக்குது. அவளும் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ண ஆல்ரெடி ஹீரோயின் 2 குழந்தைக்கு அம்மாவாயிட்டா. ட்வின்ஸ்ன்னு சொல்ல ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி கூட்டிட்டு வாமான்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஷாக்காக இருக்குது. கையில் அந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஷீ வரா. இவன் இங்கே வந்துட்டு போகிறான்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் கிட்ட போய் ஷீ கேட்குறா. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்ல ப்ரெக்னெண்ட்டா அப்படிங்கிற மாதிரி இவளுக்கு ஷாக்காக இருக்குது. இதுக்கு மேலே இவளை விடக்கூடாது, விட்டா பிரச்சனை பெருசாயிரும், ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டே அங்கேருந்து வந்துட்டு இருக்கா. டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்தே ஆகணும், இவன் மேலே எனக்கு டவுட்டா இருக்குன்னு சொல்லி டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்து பார்க்குறா. அந்த ரிப்போர்ட்ல பார்த்தா ஷீ ஃபேமிலியோட பொண்ணு இவதான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கண்டிப்பா உன்னை விட மாட்டேன், என்னோட இடத்துக்கு
நீ வந்துருவேன்னு பார்த்தா இப்போ நீ ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்கியான்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஷாக்காக இருக்குது. ஹீரோ கிட்ட இதை பற்றி எப்படி சொல்ல போகிறோன்னு வீட்டில் வந்து யோசிச்சுட்டே இருக்கா. ஃபோன் பண்ணி பார்க்க லைன் போகவே இல்லை. அதுக்குள்ளே கீழே யாரும் வந்திருக்காங்கன்னு சொல்ல வந்து பார்க்க அங்கே ஷீ இருக்கா. ஷீ வந்தோடனே உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும், சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு நீ போக போறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ காட்டுறா. அந்த ஃபோட்டோவில் ஹீரோவும் இவ்வளோ ஒன்றா இருக்க மாதிரி இருக்குது. பக்கத்தில் ஒரு மெய்டு இருக்காங்க. என்னன்னு அவங்களுக்கும் ஒன்றும் புரியல. உனக்கு ஒன்று தெரியுமா, நேற்று நைட் நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தோம். இப்போ அவர் உன்னை வெறுக்கிறாரு. உன்னை பார்க்கவே அவருக்கு பிடிக்கல. நீ வேணா ஃபோன் பண்ணிப்பாரு, அவர் எடுக்கவே மாட்டாரு. ஸோ தயவு செஞ்சு நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருன்னு சொல்ல ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஃபோன் பண்ணால் லைன் போகவே மாட்டேங்குது. நான் தான் சொல்கிறேன்ல அவர் பிஸியாக இருக்காருன்னு, உன்கிட்ட பேசுறதுக்கு அவருக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கை ஷீ யோசிக்கிறா. ஹீரோ வந்து மலையில் ஒரு கோயிலுக்காக பாட்டு போயிருக்கான். அந்த இடத்துல மழை ரொம்ப பெய்யுது. ஸோ அதனால டவர் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை வச்சுட்டு ஹீரோ என்ன இந்த மாதிரி போய் சொல்லி மாட்டிட்டு இருக்கா. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் நம்புங்க. இவ வந்து ஃபேக் மேரேஜ் பண்ணிட்டு இங்கே வந்திருக்கா. இவ உண்மையான வாரிசெல்லாம் கிடையாது. இவன் இந்த வீட்டில் இருக்க மாட்டா. இவளை இங்கேருந்து அனுப்புங்கன்னு சொல்ல ஆமான்னு சொல்லிட்டு அந்த மெய்டு பொண்ணு வந்து சொல்லுது, முன்னாடியே நான் இதை பார்த்துருக்கேன், என்னை வேணும்னே வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க வாங்கம்மா, இவங்க சொல்றதெல்லாம் போய் இவ வந்து நம்ம சாரை போய் அதான் கல்யாணம் பண்ணியிருக்கா. அது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ். பாட்டியை ஏமாத்திருக்காங்க. பாட்டிக்கு மட்டும் இது தெரிஞ்சு பாட்டி உயிரோடு இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி பாட்டியை பிளாக்மெயில் பண்ணிட்டு எல்லாரும் அந்த மெய்டு கிட்ட ஓவரா பேச அந்த மெய்டுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஒழுங்கா வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு அவங்களும் கத்துறாங்க. நான் சொல்றதை புரிஞ்சுக்கங்கன்னு ஹீரோயின் பேசுறா. இங்க பாரு, நீ இப்போ போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த வாங்க மிரட்ட அவளுக்கு வேற வழி தெரியல. ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிட்டா. ஹீரோயின் அங்க இருந்து ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து அங்க போய் தாங்கலன்னு சொல்லி போக அந்த இடத்துக்கு இவளோட தங்கச்சி அந்த இன்னு வரா. நீ இங்கதான் இருக்கியா, உன்னை சும்மா விட மாட்டேடி, என் ஃபேமிலி மொத்தத்தையும் பழி வாங்கிட்டிலன்னு சொல்லி அவ ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கா. ஹீரோயின் இந்த வீட்டுக்கு வந்து படுத்திருக்கா. நீ கவலைப்படாத, அப்பா மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒரு தடவை அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோ ஃபோன் பண்ணி ஹீரோ ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். ஒருவேளை அது உண்மையா இருக்குமோ, என் வாழ்க்கை அவ்வளோதானு சொல்லிட்டு அவள் அழுதுட்டு இருக்கா. அதுக்குள்ள ஹீரோ வந்து அங்கே கோயிலேருந்து பாட்டியை கூட்டிட்டு வர அங்கே ஹீரோயினை காணும். என்னன்னு வாங்கம்மா கிட்ட கேட்க அவள் வீட்டை விட்டு போயிட்டான்னு சொல்ல ஹீரோக்கு ஷாக்கா இருக்கு. என்ன சொல்றீங்க, அவ என்னை விட்டு போக மாட்டான்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபோன் பண்றான். ஹீரோயின் ஃபோனை பார்க்குறா, ஆனா அட்டன் பண்ண மாட்டேங்கிறா. என்னை பழி வாங்கிட்டு இப்போ என்னை கஷ்டப்படுத்த பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ண நீ எங்கே இருக்கன்னு சொல்லி கேட்க உங்கள் லைஃப்பில் இனிமேல் நான் இல்லை, உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் இதோட உங்களை விட்டு போகிறேன்னு சொல்ல ஹீரோக்கு என்ன பேசுறதுன்னு புரியல. நான் சொல்கிறத முதல்ல கேளு, நான் கோயிலேருந்து அதனால ஃபோனை அட்டன் பண்ண முடியல, நீ எங்கே இருக்க சீக்கிரம் வா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஃபோனை கட் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டா. என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்க அதுக்கப்புறம் வாங்கம்மா கூப்பிட்டு கேட்க அவங்க எல்லாம் உண்மையை சொல்கிறாங்க. நீங்கள் ஃபேக் மேரேஜ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாங்க. அம்மாக்கு ஏதாவது உடம்புக்கு வந்து பயந்து போய் தான் இந்த மாதிரி அனுப்புனேன்னு சொல்ல என்னடா நடக்குதுன்னு பாட்டி கேட்குறாங்க. பாட்டி நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்கிறேன், அவள் தான் என் பொண்டாட்டி, அவளை தவிர வேற ஒருத்தர் என்னோட லைஃப்பில் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல நீ இந்த மாதிரி பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு பாட்டி ஃபீல் பண்ணாங்க. அதுக்குள்ளே அங்கே வந்து ஷீவரா, நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க, ஆக்சுவலி அவள் நம்ம வீட்டுக்கு மேட்ச் ஆக மாட்டா அப்படின்னு சொல்லி ஷீ பாட்டிக்கிட்ட பேச ஒழுங்கா இங்கேருந்து போயிரு, போடா நீ சீக்கிரமா போய் எப்படியாவது என் பேத்தியை கூட்டிட்டு வாடான்னு சொல்ல வேகமாக ஹீரோ போகிறான். நான் சொல்றத புரிஞ்சுக்கன்னு சொல்லி ஷீ பேச இதுக்கு எல்லா காரணம் நீன்னு எனக்கு தெரியும், நான் வந்து ஒன்று வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு போக கண்டிப்பாக இவங்க 2 பேரும் ஒன்றா சேர விடக்கூடாதுன்னு புலம்பிட்டே இருக்கா. பாட்டிக்கிட்ட பேசலான்னு வேற பாட்டி உடனே ஷீ இங்கேருந்து நீ போ, இங்கே வரக்கூடாது நீன்னு சொல்ல நான் தான் அவனோட ஸ்வீட் கார்டு மறந்துட்டீங்களான்னு சொல்லி அவள் பேசுறா. அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி தெரியல, பாட்டி திட்டிகிட்டே இருக்க. சேம் டைம் நம்ம ஹீரோயின் வீட்டில் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த இன்னு கத்துன்னு கத்திட்டு இருக்கா. இதுக்கு மேலே அவளை விட்டா சும்மா விட மாட்டான் நம்மளன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயந்து போயிட்டா. அதுக்குள்ள ஹீரோ அங்கே வந்துட்டான். ஹீரோவை பார்த்து பயந்துட்டு அந்த இன்னு அந்த பக்கம் ஓடி போக கரெக்டாக அவள் ஷீ கிட்ட மாட்டிக்கிட்டா. அவங்க 2 பேரும் ஏதோ பிளான் பண்ணிருக்காங்க ஹீரோயினை பழி வாங்க இருக்காங்க. அதுக்குள்ள ஹீரோயினை பார்த்தோன்னே ஹீரோ அவங்க கிட்ட வர ஏன் இந்த மாதிரிலாம் பண்ற, எதுக்கு வீட்டை விட்டு வந்த, என்னை பத்தி அவங்க தப்பா சொன்னா அப்படியே நம்பிடுவியா, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டியான்னு சொல்ல இப்போ எதுக்கு இங்க வந்தீங்க, உங்களை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்கீங்களா, எனக்கு ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்ல டக்குன்னு ஹீரோ ஹக் பண்ணிட்டா. இங்க பாரு, கான்ட்ராக்ட் மேரேஜ்லாம் கிடையாது, நான் உண்மையாக உன்னை லவ் பண்றேன், நான் முன்னாடி உங்ககிட்ட இதை பத்தி சொல்லணும்னு நினைச்சேன், நீ தான் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டியோன்னு பயத்துல தான் அப்படி போய் சொன்னேன்னு சொல்ல அப்போ எங்கேயாவது போறது என்கிட்ட சொல்லிட்டு போக மாட்டீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுகிறா. சாரி, நான் பண்ணது தப்பு தான், அப்புறம் உங்ககிட்ட ஒன்று பேசணும்னு சொல்ல அப்புறம் ஹீரோயின் சொல்றா நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு. அதை கேட்டனே ஹீரோக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் கண்டிப்பா உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி நான் எதுவும் பண்ண மாட்டேன், உன் கூடியே தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி மட்டும் இதை கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வா வீட்டுக்கு போல அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிடுறான். ஹீரோயினுக்கு ஹாப்பியா இருக்கு. அப்புறம் உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும்னு சொல்ல சரி சரி இதை நம்ம கொண்டாடியே ஆகணும்னு சொல்லிட்டு க்ளோஸா போறான். இப்போ நான் பிரெக்னெண்டா இருக்கேன், தயவு செஞ்சு எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்ல கிஸ் மட்டும் பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஹீரோ கிஸ் பண்றான். 2 பேரும் ரொமான்டிக்கா இருக்காங்க. இதுக்கு மேலேயும் இங்க இருந்தோம் அவ்வளவுதான், முதல்ல வீட்டுக்கு போல வாங்க, பாட்டியை பார்த்துட்டு எல்லாத்தையும் சொல்லணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோ கிளம்புறான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. நடந்த எல்லாத்தையும் பார்க்கும்போது பாட்டிக்கு ஹாப்பியாக இருக்குது. ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அது 2 குழந்தைங்கன்னு கேள்விப்பட்டோன்னே பாட்டிக்கு அவ்வளோ ஹாப்பி. ஹீரோவும் விழுந்து ஹீரோயினை கவனிக்கிறான். நீ கவலைப்படாதம்மா, நம்ம ஃபேமிலி ட்ரெடிஷன் படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க ஒய்ஃபை பார்த்துக்கிற முழு பொறுப்பும் ஹஸ்பண்டுக்கு தான். டே உனக்கு தெரியுமில்லன்னு சொல்ல பாட்டி எனக்கு தெரியும், நான் இவ்வளோ பத்திரமா பார்த்துப்பேன், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி தூக்கிட்டு போக எல்லாருக்கும் ஹாப்பி ஆயிடுச்சு. பாட்டி உடனே அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குன்னு சொல்ல ஆமாம் சரி வாங்க நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்னு சொல்லி யோசிக்கலான்னு சொல்ல அடுத்து
அப்புறம் ஹீரோயினை பார்த்துட்டு ஹீரோ அப்படியே ஹாப்பியாக இருக்கான். டேய் என்னடா நீ இப்படியே நின்றுருக்க, இதுக்கப்புறம் என் பேத்தியை ஃபுல்லாக பார்த்துக்கோங்களா, போய் அவளுக்கு சாப்பாடு ரெடி பண்ணுன்னு சொல்ல குடுகுடுன்னு ஹீரோ ஓடி போகிறான். நீ கவலைப்படாதம்மா, நம்ம ஃபேமிலி ட்ரெடிஷன் படி உன்னை விழுந்து விழுந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் கவனிக்க வேண்டியது அவன் தான் அப்படின்னு சொல்ல அதுக்குள்ளே ஹீரோ பொருட்டேஜ் ரெடி பண்ணிட்டு ஹீரோயினை தூக்குறான். நானே நடந்து வரேன்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல அதெல்லாம் முடியாதுவா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போகிறான். அங்கே ஹீரோயினுக்கு அப்படியே ஊட்டி விட ரொம்ப நல்லா இருக்குன்னு அவளும் ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. இதெல்லாத்தையும் பார்க்குற பாட்டிக்கு தான் ஹாப்பியாக இருக்குது. உனக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கா, பிடிக்கலன்னா சொல்லு, உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி தரேன்னு ஹீரோ சொல்ல என் பேரை ரொம்ப திருந்திட்டான் போல இருக்குன்னு பாட்டிக்கு ஹாப்பியாக இருக்குது. நான் என்ன கேட்டாலும் செய்வீங்களா, நீ என்ன கேட்டாலும் தருவேன் அப்படின்னு சொல்ல இப்போதைக்கு நான் இது சாப்பிட்றேன்னு சொல்ல சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு நிறைய ட்ரெஸ் வாங்கணும், அப்புறம் உனக்கு தேவையான மெட்டர்னிட்டி ட்ரெஸ்ஸு, குழந்தைக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்ல என்ன குழந்தைன்னு தெரியாமல் ட்ரெஸ் வாங்க போகிறீங்களான்னு சொல்லி ஹீரோயின் கேட்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே ஒரு ரிப்போர்ட் எடுத்துகிட்டு அசிஸ்டன்ட் பையன் வர இதில் 1 மில்லியன் பணம் இருக்குது, மாதம் இல்லை டெய்லியும் 1 மில்லியன் நீ செலவு பண்ணி ஆகணும்னு ஹையில் ஹீரோ கொடுக்க ஹீரோயினுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. பாட்டி அவளை கூட்டிகிட்டு போய் என்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்காக ஷாப்புக்கு போகிறாங்க. அப்புறம் ஹீரோயின் வந்து ஒரு நிமிஷம் இருங்க நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. பாட்டி எல்லா ட்ரெஸ்ஸையும் பார்த்துட்டு இருக்கா. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர திடீர்னு பார்த்தா அந்த நம்ம ஹீரோயின் அங்கே பின்னாடி இருந்து கடத்திட்டு போயிட்டா. அப்புறம் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஒரு ரிப்போர்ட் எடுக்க சொல்லியிருப்பா. சின்ன வயசுல ஷீ ஃபேமிலியோட பொண்ணு காணா போயிருப்பால, அதை பற்றின டீட்டெயில்ஸு. அப்போ அந்த சின்ன பொண்ணு ஷீயை வந்து கடத்திட்டு போனது ஒரு மொட்டை தலையை அவனோட ஃபோட்டோ காட்டுறாங்க. அதில் அந்த ஷீ வந்து சின்ன வயசுல இருக்கும்போது யாயாவை தண்ணிக்குள்ளே பிடிச்சி தள்ளி விட்டுருப்பா. ஒரிஜினல் பொண்ணு பேர் யாயா, நம்ம ஹீரோயினோட பேர் தான் அது. ஸோ அந்த வீடியோவெல்லாம் காட்ட அப்புறம் பாட்டிக்கிட்டேருந்து ஃபோன் வருது, ஹீரோயினை காணணும்னு. வேகமாக அங்கேருந்து ஃபோனில் ட்ராக் பண்ணி பார்க்குறான். பட் எங்கே ஹீரோயின் இருக்காங்கிறது தெரியல. ஹீரோயினை தேடிட்டு ஹீரோ வேகமாக வரான். ஹீரோயினை கடத்திட்டு அந்த அங்கே இருந்து போறா. ஹீரோயின் கழுத்துல இருக்க பெண்டன்ட்டை பார்த்துட்டு அங்க ஒரு அம்மாக்கு பதட்டமா இருக்கு. அவங்க தான் ஷீ ஃபேமிலியோட அம்மா. அவங்க பார்த்துட்டு டேய் என் பொண்ணு மாதிரியே இருந்ததுடா, அது என் பொண்ணுன்னு சொல்ல என்னம்மா பேசுறீங்க, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கம்மான்னு சொல்ல அதுக்குள்ள ஃபோன் வருது ஹீரோ கிட்ட இருந்து. ஸோ இன்னுதான் கடத்திட்டு போற அப்படிங்கிற மேட்டர் தெரிய அந்த இடத்துல பார்த்தா கரெக்டா அந்த ஷீ டாக்டரும் இருக்கான். ஸோ அவன் கிட்ட பேசிட்டு இருக்கான் ஹீரோ. அதுக்கப்புறம் இங்கேருந்து வேகமா கடத்திட்டு எப்படியாவது இவ்வளோ கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஷீ பிளான் பண்ணிட்டு இருக்கா. அந்த டைம் பார்த்தா அங்கே அம்மா வர, அம்மா என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் புரியலமான்னு சொல்ல அது அங்கே யாருன்னு தெரில, அந்த ஷோனியான் அவளை கடத்திட்டு போகிறாங்கன்னு சொல்ல ஷோனியான் அது யாருன்னு சொல்ல ஆஹா இப்போ எல்லாம் உண்மை வெளியே தெரிஞ்சிட போலன்னு சொல்லிட்டு ஷீ பயந்துட்டு இருக்கா. ஸோ அவளுக்கு அடுத்து சொன்னதே இவ தான், அதை பற்றி அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ பிளான் பண்ணிட்டு இருக்கா. அடுத்து அந்த ஹீரோயினை கடத்திட்டு வந்து வச்சுட்டு இதுக்கப்புறம் உன்னை உயிரோடு விடுவேன்னு பார்க்குறியா, உன்னை கொலை பண்ண போகிறேன், என் மொத்த ஃபேமிலி கஷ்டப்படுத்திட்டுல, இதுக்கப்புறம் என் ஃபேமிலி செட்டில் ஆகிற அளவுக்கு பணம் என்கிட்ட இருக்கு, ஸோ உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்ல அங்கே 4-5 பேர் வராங்க. ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க வராங்க. இந்த பொண்ணு ரொம்ப சூப்பராக இருக்கான்னு சொல்ல உடனே ஹீரோயின் சொல்கிறேன் நான் யார் தெரியுமா, மிஸ்டர் கூவோட ஒய்ஃப்னு சொல்ல அதை பற்றி நீ பேசவே முடியாது, ஏன்னா இது சைனா கிடையாது, உன்னை வேற ஒரு இடத்துல வச்சிருக்கோம், இந்த இடத்துல உன் புருஷனை பற்றி யாருக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்ல என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்துறா. அந்த ஆளுகெல்லாம் உன்னெல்லாம் சும்மா விட மாட்டோன்னு சொல்ல இதுக்காக தான் நீ பிளான் பண்ண, நீ இப்படியே போயிடு அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்க. அங்கே அம்மாவும் இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு ஹீரோயினுக்கு புரியல. அதுக்கப்புறம் இந்தா இவளை ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அங்கே வந்து ஹீரோயின் தப்பிச்சு ஓடி போறா. ஹீரோனை துரத்திட்டு 3 பேர் வராங்க. இன்னும் பின்னாடி வர, அவளை சும்மா விடக்கூடாதுன்னு. அதுக்குள்ள பார்த்தா யாரோ அடிச்ச மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா அங்க ஒருத்தர் வராரு. ஏய் இந்த மாதிரி கடத்துறவங்களெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன்டா, எத்தனை பேரை கடத்திட்டு வந்து வச்சிருக்கீங்க, என் ஃபேமிலி இதனால அஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் கிட்ட கண்ணு நிட்டுறாரு. ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல, ஆணு ஒரு கத்துறா. அதுக்கப்புறம் இங்க ஷீ ஃபேமிலி தான் காட்டுறாங்க. எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு, கடத்தனதெல்லாம் ஷீ தான் அப்படின்னு சொல்ல நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்ல ரிப்போர்ட் எல்லாம் வந்துருச்சு, செக் பண்ணி பாருங்கன்னு சொல்ல ஹீரோயினோட டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துருச்சு. ஷீ ஃபேமிலிஸ் எந்த பொண்ணு தான் ஹீரோயின் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நீ தான் அவளை பழி வாங்குறக்காக இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அந்த ஷியாவை அடிக்க அவங்கன்னு ஓடி போயிட்டா. என்ன சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்ல என் ஒய்ஃப் தான் உன் தங்கச்சி, இவ்வளோ நாள் நீ தேடிட்டு இருந்தவ அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல அவங்களுக்கெல்லாம் ஷாக்காக இருக்குது. அதுக்குள்ளே இங்கே நம்ம புதுசாக ஒருத்தரை பார்த்தோம்ல, அவரு போலீஸ் ஆஃபீஸர் போல் ஹீரோயின் கிட்ட மாட்டிட்டு இருக்க, ப்ளீஸ் என்ன விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுகிறா. பார்க்கும்போது அவரோட தங்கச்சி மாதிரியே இருக்குது, என் தங்கச்சி மாதிரியே இருக்குது இந்த பொண்ணை பார்க்கும்போதுன்னு சொல்லிட்டு அவளை இழுத்துட்டு அங்கேருந்து போகிறான். காரில் போகிற வழியில் ஷூனியான் என் பேர் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. அப்புறம் கூ ஃபேமிலியோட வாரிசு என் வயிற்றுல இருக்குன்னு சொல்ல என்னது கூ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா, என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னவே உன்னை எப்படி கல்யாணம் பண்ணுமா, உன்னை கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன், அவனை மட்டும் சந்தோஷமா இருக்க விட மாட்டேன்னு சொல்லி இங்கே இந்த போலீஸ் ஆஃபீஸர் புலம்பிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ ஒரு வழியாக ஹீரோயின் இருக்க இடத்த கண்டுபிடிச்சி அங்கே வந்து பார்க்க அங்கே ஹீரோயினை காணும். என்ன நடந்ததுன்னு ஒன்றும் புரியல. அங்கே மற்றவங்களெல்லாம் கடத்தி வச்சிருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க, ஹீரோயின் அங்கே காணும். கடத்தி வச்சிருக்க எல்லாரையும் காப்பாற்றி ஹீரோ அங்கேருந்து அனுப்பிட்டான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்ல என் அண்ணனோட ஏரியா தான் அது, என் அண்ணனுக்கு கண்டிப்பாக இதை பற்றி எல்லாமே தெரியும், என் அண்ணனுக்கு நான் ஃபோன் பண்ணி இதை பற்றி சொல்கிறேன்னு சொல்ல ஓ அண்ணன் தானே, கண்டிப்பாக அண்ணன் எனக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அதுக்கப்புறம் அனுப்பாங்க, ஒரு நிமிஷம் இருங்கம்மா நான் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் இந்த போலீஸ் ஆஃபீஸர் வீட்டில் தான் இருக்கான். அங்கே வந்து ஹீரோனோட ஃபோட்டோ இருக்குது. ஏன் ஃபோட்டோ எப்படி இங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்க
அந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட ஒருத்தர் பேச வராங்க. அவரு சொல்லிட்டு இருக்காரு, "அவள கண்டிப்பா சும்மா விடக்கூடாது. அவள இங்கேயே அடைச்சு வைக்கணும்னு" சொல்ல, "சார் அவள பழி வாங்க போறீங்களா? அவள எதுக்கு நான் பழி வாங்க போறேன்? எனக்கு அந்த குவ பிடிக்காது. என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணியிருக்கான். அதனால அவ கொஞ்ச நாளைக்கு இங்கேயே இருக்கட்டும்" அப்படிங்கிற மாரி இவன் காமெடி பண்ணிட்டு இருக்கான். அதாவது இவன் சின்ன பிரச்சனைய பெருசாக்குறான். ஸோ ஒரு மாரி சின்ன பிள்ளை மாரி சைல்டிஷா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இவன் நல்லவன் தான். இவன் கெட்டவன்லாம் கிடையாது. அதுக்குள்ள ஃபோன் வருது. "சார் இந்தாங்க சார் உங்களுக்கு ஃபோன் வருதுன்னு" சொல்லி குடுக்க, ஃபோன்ல வந்து தம்பி தான் பேசுறான். "அண்ணா அண்ணா நம்ம தங்கச்சிக்கு அடிச்சிட்டா. நம்ம தங்கச்சி ஒருத்தர் கடத்திட்டு போய் வச்சிருக்காங்கன்னு" சொல்ல ஷாக்கா இருக்கு அவனுக்கு. ஃபோனை கட் பண்ணிட்டு அப்படியே எந்திரிச்சு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். சேம் டைம் நம்ம ஹீரோயின் பார்த்தா நல்லா வயிறு முட்டா சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கா. வயிறு ஃபுல்லா இருக்கு. ஆனா எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்ல, "ஏண்டி இந்த சாப்பாடு நீ சாப்பிட்டுட்டியான்னு" சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து கேட்க, "சாப்பிட்டுட்டேன். உனக்கு இதுல ஏதாவது மருந்து கலந்துருக்கே" அப்படின்னு சொல்ல, "என்னது?" அப்படிங்கிற மாதிரி அவ பார்க்கறா. 2 பேரோட முடியை எடுத்துட்டு போய் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண சொல்லி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம், "நான் சொல்ற எல்லாத்தையும் நம்புவியா? நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். இந்த மாதிரிலாம் நீ சாப்பிடக்கூடாதுன்னு" சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயின் கேட்குறா, "என்னோட சின்ன வயசு ஃபோட்டோ உங்கள் வீட்டில் எப்படி வந்ததுன்னு?" "உன் சின்ன வயசு ஃபோட்டோவா? என்ன சொல்கிற?" "ஆமாம், என்னோட சின்ன வயசு ஃபோட்டோ என் பாட்டி கூட காட்டியிருக்காங்க. இங்கே பாருங்க, அப்படியே நான் அந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரி இல்லையான்னு" சொல்ல, "ஆமாம், என் தங்கச்சி யாயா இவளும் அப்படியே இருக்காளே, அப்போ இவ தான் என் தங்கச்சியாக இருக்குமோ?" அப்படிங்கிற மாதிரி அண்ணன் பார்த்துக்கிட்டே இருக்காரு. டவுட்டாக இருக்குது. கண்டிப்பாக இவ தான் என் தங்கச்சியான்னு சொல்ல, "ப்ளீஸ் என் புருஷன்கிட்டே என்னை அனுப்பிடுங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு" சொல்ல, "என்ன சொல்கிற? நீ சொல்கிறது ஒன்றுமே எனக்கு புரியலன்னு" சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸர் புலம்பிட்டு இருக்காரு. "இங்கே பாரு, உண்மையை சொல்லு, உன் பேர் என்னன்னு" சொல்ல, "என் பேர் ஷூன்யான் தான், நகுவோட ஒய்ஃப்னு" சொல்ல, கரெக்டாக ஹீரோ வந்துட்டான். ஹீரோவை பார்த்துட்டு ஓடி போய் ஹீரோயின் ஹக் பண்ணிட்டா. ஆகா, ஒன்றுமே எனக்கு புரியலேன்னு சொல்லிட்டு அண்ணன் தான் இங்கே புலம்பிட்டு இருக்காரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட பெரிய அண்ணன் தான் இந்த போலீஸ் ஆஃபீஸரு. "ஏய் இவளை எதுக்கு நீ இங்கே வச்சிருக்க? இவளை நான் சும்மா தான் வச்சிருக்கேன், அவளுக்கு சாப்பாடுலாம் போட்டேன், வேணா கேட்டுப்பாரு" அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு வா போலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு போக, "ஏய் இவ என் தங்கச்சியா?" அப்படின்னு சொல்லி அங்கேருந்து போலீஸ் ஆஃபீஸர் கேட்க, "என் பொண்ணு கிடச்சிட்டான்னு" சொல்லிட்டு அம்மா ஓடி வராங்க. "நீ ஷீ ஃபேமிலியோட வாரிசு, என்னோட பொண்ணு யாயா நீதான்னு" சொல்ல, "உன்னோட ஒரிஜினல் பேரண்ட்ஸ் இவங்க தான்" அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். "என்ன சொல்கிறீங்க? நீ ஷூ ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணு கிடையாது. நான் எல்லாமே செக் பண்ணிட்டேன். உன்கிட்ட உண்மையை கண்டுபிடிச்சி சொல்லணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்" அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அது கேட்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இவங்கெல்லாம் என்னோட ஃபேமிலியான்னு சொல்ல, "சார் ரிப்போர்ட் வந்துருச்சு, அவங்க தான் உங்களோட தங்கச்சின்னு" சொல்ல, அதை பார்த்துன்னு போலீஸ் ஆஃபீஸருக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. "அப்போ நீ தான் என் தங்கச்சியான்னு" சொல்ல, "ஆமாம், நம்ம தான் நம்ம தங்கச்சி, அதை சொல்லத்தானே நான் ஃபோன் பண்ணேன்" அப்படிங்கிற மாதிரி தம்பியும் சொல்கிறான். அப்புறம் ஹீரோ வந்து, "வா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு" சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு போக, அங்கேருந்து அம்மா அழுகுறாங்க. "எப்படியோ என் பொண்ணு கிடச்சிட்டா, எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு" சொல்ல, "நீங்கள் கவலைப்படாதீங்க, இவளை நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு, "இப்போதைக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு" சொல்லிட்டு ஹீரோ கூட்டிகிட்டு போகிறான். "என்ன என் தங்கச்சியை கூட்டிகிட்டு போயிட்டாங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் புலம்புறாங்க. "நீங்கள் சும்மா இருங்கடா, அவள் ஹாப்பியாக இருக்கால, அதை பார்த்தனுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவள் கண்டிப்பாக நம்மக்கிட்ட வருவான்னு" சொல்ல, "நம்ம தங்கச்சி வந்துட்டானா?" அப்படின்னு சொல்லி டாக்டர் அண்ணா சொல்ல, போலீஸ் அண்ணனுக்கு ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின் நடந்த எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு பென்ட்ரைவ் காப்பி கிடைக்குது. அதில் வந்து அந்த ஷீ தான் நம்ம ஹீரோயினை சின்ன வயசில் தண்ணியில் பிடிச்சி தள்ளி விட்டுருக்கான்னு எல்லாம் தெரியுது. இத்தனை நாள் அவளை நம்ம தங்கச்சியாக கூட வச்சுருந்தோம். அவள் நம்ம தங்கச்சி இந்த மாதிரி அனுப்பிட்டு அவன் இந்த இடத்துக்கு வரணும் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான். அவளை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி போலீஸ் அண்ணா புலம்பிட்டு இருக்கான். "கவலைப்படாதீங்கண்ணா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு டாக்டர் அண்ணா சொல்ல, "இப்போ என் தங்கச்சியை நான் போய் பார்க்கணும்னு" சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. 2 பாட்டியும் உட்காந்துருக்காங்க. "என்னாச்சுமா உனக்கு, நல்லா இருக்கியான்னு" சொல்லி கேட்க, "நான் நல்லா இருக்கேன், ஒரு பிரச்சனையும் இல்லை, என்னை பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க அங்கே" அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயினை பற்றின எல்லா மேட்டரும் தெரியுது. ஹீரோயின் வேற ஃபேமிலி சேர்ந்த பொண்ணு, ஷீ ஃபேமிலி சேர்ந்த பொண்ணு. ஹீரோயின் தான் முதல்ல ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியதாக இருந்ததுன்னு எல்லாமே தெரியுது. பாட்டி ஹீரோவை பிடிச்சி கீழே தள்ளி விட, என்னை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்கங்கிற மாதிரி ஹீரோக்கு இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட, "உன்னோட ஃபேமிலிக்குள்ளே நீ எப்போ வேணாலும் போகலாமா, நான் உன்னை என் பேத்தியாக தான் பார்த்துக்கிட்டேன், உனக்கு அது தெரியும்லன்னு" சொல்ல, "பாட்டி எனக்கு தெரியும், நான் எப்பயுமே ஷூ ஃபேமிலிக்குள்ளே என்னை யாருமே தனியாக தான் பார்த்தாங்க, ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, என்னை எப்பயுமே உங்கள் பேத்தி மாதிரி பார்த்தீங்க, நீங்கள் தான் என் பாட்டின்னு" சொல்லிட்டு ஹக் பண்ணிக்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பாட்டிக்கு. "சின்ன வயசுலேருந்து உன்னை நான் பத்திரமா தாம்மா பார்த்துக்கிட்டேன்னு" சொல்ல, "எப்படியோ எல்லாமே சரியாக வந்துருச்சுன்னு" சொல்ல, "எனக்கு என் பேரண்ட்ஸை பார்க்கணும் போல இருக்குது, என் ஃபேமிலிக்கு என்னை கூட்டிகிட்டு போக முடியுமான்னு" சொல்ல, "கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன்னு" ஹீரோ சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஹாப்பியாக இருக்குது. சரி வான்னு சொல்லி அடுத்த நாள் நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே அம்மா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, என் பொண்ணு எப்போ வருவான்னு. ஹீரோயினை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. "நான் வந்துட்டேன்னு" சொல்ல, என் பொண்ணு வந்துட்டான்னு சொல்லி எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்குது. "இப்போ தான் எங்களுக்கு நிம்மதியாக இருக்குது, நீ எங்களுக்கு கிடச்சிட்ட, எவ்வளோ வயசில் தொலைஞ்சு போய் இப்போ கிடச்சிருக்கேன்னு" சொல்ல, "நான் உன்னை பத்திரமா பார்த்துக்காமல் இருந்தது என்னோட தப்புன்னு" அம்மா ஹக் பண்ணிக்க, "சாரி அண்ணன் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன்னு" சொல்லி போலீஸ் அண்ணன் ஹக் பண்ணிக்க, அதுக்கப்புறம் டாக்டர் அண்ணன் போய் ஹக் பண்ணிக்கிறான். "ஹலோ, அவன் என் ஒய்ஃபை நான் பத்திரமா பார்த்துப்பேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு" சொல்ல, "எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, என்னோட மொத்த ஃபேமிலியும் எனக்கு கிடச்சிச்சுன்னு" சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. "சரி நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு" சொல்ல, "என் தங்கச்சி எங்கடா கூட்டிகிட்டு போகிற, விட்டுட்டு போடான்னு" சொல்ல, "எப்படியோ எல்லாரும் ஒன்றா சேர்ந்துட்டா அதுவே போதும்னு" சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு குழந்தை பிறந்துருச்சு. 2 குழந்தைய வச்சுட்டு 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, 2 ஃபேமிலி மெம்பர்ஸும். எப்படியோ ஹாப்பியாக இருக்குது, என் குழந்தைய பார்த்துக்க ஆள் கிடச்சிச்சுன்னு ஹீரோயின் சொல்ல, "அப்போ அடுத்த குழந்தைக்கு பிளான் பண்ணலாமான்னு" ஹீரோ கேட்குறான். "என்னது அடுத்த குழந்தையா, சரி சரி நானும் ரெடியாக தான் இருக்கேன்னு" சொல்லிட்டு ஹீரோட கணத்தில் க்யூட்டாக ஹீரோ
ஹீரோயின் கிஸ் பண்ண எல்லாரும் சேர்ந்து கடைசியாக க்யூட்டாக ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இதோட ஹாப்பி எண்டிங்கில் இந்த மூவி இங்கே முடிச்சிருக்காங்க. ரொம்ப க்யூட்டான அழகான மூவி. யாருக்கெல்லாம் இந்த மூவி பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இதே மாதிரி மூவி பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.